தமிழ் எக்ஸ்பிரஸின் சார்பாக உங்கள் லக்கிச்சாம் பேசுகிறேன். இன்றைக்கி திருச்சியில் இருக்கிற ஒரு முக்கியமான அம்மன் கோயிலை பற்றி நம்ம பேச போகிறோம். திருச்சினாலே பார்த்திங்கன்னா மலைக்கோட்டை, ஸ்ரீரங்கம், சமயபுரம், அப்புறம் திருவானைக்காவல், இது பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் திருச்சி உறையூரில் இருக்க வெக்காளிம்மன் கோயிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இது பார்த்திங்கன்னா திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் இருக்குது. இந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன்கிறது சொல்கிறாங்க. அதாவது இந்த அம்மனோட பேருக்கு, வெக்காளி அப்படிங்கிற பேருக்கு கோபமும் நெருப்பும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, அதாவது கடன் தீரணும், நம்ம உடல்நல கோளாறு சரியாகணும் அப்படிங்கிறது மனப்பூர்வமாக நினச்சி, அந்த அம்மனை நினச்சி ஒரு பேப்பரில் எழுதி அங்கே இருக்கிற திரிசூலத்தில் கட்டினோம்னா கூடிய சீக்கிரம் அது நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குதுங்க. இது மட்டும்தான் சிறப்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் சுற்றி மண்டபம் இருக்கும். இந்த கோயிலே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த அம்மன் இருக்கிற இடம் மட்டும் மேல்கூரை இருக்காது. அந்த அம்மன் நேராக வெயில் எல்லாமே அம்மன் மேலே தான் படும். அங்கே இருக்கிற மழை பெஞ்சதுன்னா அம்மன் மேலே தான் படும். இது என்ன காரணம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான காரணம் சொல்கிறாங்க. அதாவது முன்னொரு காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தொத்து நோய் அந்த கிராமத்தை தாக்குனதாகவும் அங்கே இருக்கிற மக்களை தாக்குனதாகவும், அந்த மக்கள் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் அந்த அம்மனை நினச்சி வேண்டினதாகவும், இந்த தொத்து நோயெல்லாம் தன்குள்ளார வாங்கி ஒரு நெருப்பு பந்தாக அந்த அம்மா ஒரு உக்கிரமாக மாறினதாகவும், அப்போ அந்த உக்கிரத்தை கட்டுப்படுத்த முடியாது, மேல்கூரையை போட்டு நம்ம இது பண்ணால் அந்த உக்கிரத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திருப்பியும் அதே மக்களுக்கு திருப்பி அதே பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் காரணமாக அந்த மேலே இருக்கிற அந்த கூரையை இன்ன வரைக்கும்